Cape Comorin Media presents Kanyakumari Day Celebration 2024. Title sponsored by கலைநகமிக்க விலைநியமிக்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கிட வாருங்கள். AV Gold and Diamonds, Monday Market, Kolachal Road, opposite Monday Market Bus Stand, branches Trivandrum, Thrissur, Madurai. Powered by Picnic Events, Department of Visual Communication, Scott Christian College, Nagarkoil. Sponsored by Shalom Hospital, VIP Group Cine House. Co-sponsored by 32 Dental Care, Swasti Fertility Center, Grace Hospital, Gilax, Jobase Makeup Academy, Joe's Construction, JSS Academy, RPA Central School. Supporting sponsors 50 Bucks, Bethesda Hospital, D-Pro Software Solutions, Pinnacle Biosciences, Shemfo Little Stars, Sindhuja Devi Dental, Champion Sports World. Collaborating partners, Food Partner, Mr. Red Chef, Desert Partner, Cake Stories, Photography Partners, Abhi Wedding Stories, My Photography Institute, Vaibogam Photography. Rhythm Partner, Kumari Rhythm. Yes, இந்த அவார்ட் பற்றி சொல்லணும்னா மியூசிக் எனக்கு உயிர் கொடுத்துருக்கு, மியூசிக் எனக்கு மறுபிறவி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். என் வாழ்க்கையே மாற்றிருக்கு அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம், யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மியூசிக்கு உயிர் கொடுத்து டிஜே வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணல. ஓகே, அந்த மியூசிக்கு உயிர் கொடுத்து எஃபெக்டிவா மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய நபருக்கான அவார்ட் தான் இது. அண்ட் ஏவி அந்த நாமினிஸ் அண்ட் அவார்டீஸ் யாருன்னு ஏவி பார்த்துடலாம். Cape Comorin Awards 2024. The nominees of Rhythm Excellence are Rentu Raj RK, Nived Shankar CG, Nejo, Ajit David, and the winner is விரலிடையில் புல்லாங்குழலின் ஓசையை கோர்த்து இதயத்தை வருடும் ஓர் மெல்லிய ராகத்தின் நுணுக்கம் அது. ஆம், ஒவ்வொரு காட்சியிலும் இசையை ரசிக்கும்படியாக அளிப்பதில் தனக்கென ஓர் பாணியை கொண்டவர். பிரபஞ்சத்தின் ஆழத்தில் நீரோடைகளும் ஆர்ப்பரிக்கும் கடலும் தரையில் வீழும் ஒற்றை இலையும் இவருடைய இசையின் கோர்வையாக நிற்கின்றன. கதைக்களத்திற்கு ஏற்றவாறு திறமையை பயன்படுத்தி மாயாஜாலத்தால் மனதை வசியப்படுத்தும் இசையை வழங்கிய நிவேத் சங்கர் சிஜே அவர்களுக்கு 2024ற்கான ரிதம் எக்ஸலன்ஸ் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது Cape Comorin Media. Cape Comorin Media, நம் திறமைக்கு இடம் தரும் மீடியா. Cape Comorin Media, நம் கனவுக்கு தடையில ஓட்டிப்பா. ஒரு மியூசிஷியன் கூட கொலாபரேட் பண்ணணும், மியூசிக் கம்போசர் மியூசிஷியன் கூட கொலாபரேட் பண்ணணும்னா நீங்கள் யார் கூட கொலாபரேட் பண்ண ஆசைப்படுறீங்க? ரஹ்மான் சார். யாரு? ரஹ்மான் சார். ஓகே, சீக்கிரமா அந்த விஷயம் நிறைவேறும் நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய ஆசைகள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல சொல்ற ஒவ்வொருவருடைய ஆசையும் கண்டிப்பா நிறைவேறும் நான் நம்புறோம். அண்ட் எஸ், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மியூசிக் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே. அப்போ கேட்கும்போது என் வீட்டில் இருக்கிற பானை, இந்த கரண்டி இதெல்லாம் வச்சு பீட் போடுவோம். பீட் போட்டு நான் சும்மா இப்படி பீட் பண்ணி நான் நானே என்ஜாய் பண்ணிப்பேன். இது மியூசிக் கேட்குறவங்க. மியூசிக் கம்போஸ் பண்ணுற நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சேட்டிகள் இல்லை, ஒரு பீட் கம்போஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பீட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஒதுங்கி இருக்கிற பானை எடுத்து அடித்து பீட் கிரியேட் பண்ணுறது, ஒரு கரண்டிஸ் பிளேட்ஸ் மேலே அடித்து கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி சவுண்ட்ஸ்கேப்பிங் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கிரியேட் பண்ண பீட் சாங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. கண்டிப்பாக எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அந்த கரண்டி வச்சு அடித்த மியூசிக், அந்த பீட்ஸ் என்னன்னு நம்மளும் கேட்கலாம். அண்ட் எஸ், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எழுத்துக்கு உயிர் கொடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஆனால் அந்த எழுத்துக்கு உணர்வும் உயிரும் ரெண்டுமே கொடுத்து கவிதை மூலமாக காதலிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு, சீரமைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக எழுத்து வடிவம் கொடுக்குற அவங்களுக்கான அவார்ட் கேட்டகரி தான் இது. ஸோ அதுக்கான அவார்ட் நாமினிஸ் ப்ளஸ் வின்னர் யாருன்னு ஏவியில் பார்த்துடலாம்.
Keep Cormoran Awards 2024. The nominees of Pen Master are Kumari Kavinyan, Rocking Lifestyle, Husaina, Karpanai Kavigal, and the winner is சிந்தனைகளின் சொற்கோண்டில் மிதக்கும் கனவை காகிதங்களின் மீது தூவிச் செல்கிறது பேனா. இவருடைய சொற்களின் தேடல்களில் நிறைந்து கிடக்கிறது இன்னும் வியப்பூட்டும் கவிதைகள். யதார்த்தமான வாழ்வியலின் நிகழ்வுகளை தூரிகையினால் தூவிச் செல்லும் தருணம் அதில் மீண்டும் புதிதாய் பிறக்கின்றன பிரபஞ்சங்கள். கற்பனை காட்டில் புதைந்து கிடக்கின்றன 1000 எழுத்துக்கள். அவை ஒவ்வொன்றாய் முளைத்து புத்தகமாய் கோர்த்து உலகின் முன்னால் பிரயாணப்படுகின்றன. எளிமையான வரிகளால் கனவை விதைத்து காகிதத்தில் மலர வைக்கும் கற்பனை கவிகள் அவர்களுக்கு 2024ற்கான பென் மாஸ்டர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கீப் கார்மரன் மீடியா. கண்டிப்பா ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், நம்ம எழுத ஆரம்பிக்கணும். இல்ல அந்த புள்ளி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து எழுதுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அப்போ எழுத ஆரம்பிச்சது சின்ன சின்னதாக பேப்பர் நோட்டில் அப்படி எழுத ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்டா எழுதின கவிதை ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பீங்களா? அது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? எதை பத்தி எழுதுனீங்க? அப்படி ஏதாவது ஒரு தாட் இருக்கா? இல்லை, ஃபர்ஸ்ட் எழுதுனது பிரேக்கப் வச்சு தான் எழுதுனேன். ஓ, பிரேக்கப் வச்சு தான் எழுதிங்க. அது ரியல் ஸ்டோரி பிரேக்கப்ல இருந்து அப்படி வந்துச்சா? இல்ல, சும்மா தோணுச்சு பிரேக்கப் வச்சு எழுதுனேன், அதனால எழுதிட்டேன், அவ்வளவுதான். அதுல 2 லைன் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா எங்களுக்காக? இல்ல, கரெக்டா இப்போ ஞாபகம் இல்லாது. இப்போ பிரேக்கப் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்போ லவ் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்களா? இல்ல, இப்போ மைண்ட் ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் எழுதணும், ஏதாவது மைண்ட்ல அந்த மாதிரி தான் தோண்டிக்கிட்டே இருக்குது. ஓகே, கேப் காமரனோட டெடி பாத்தீங்களா? பார்த்தேன். கியூட்டா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. கேப் காமரன் டெடியை பத்தின ஒரு சின்ன 2 லைன் கவிதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? இல்ல, இப்போ வரலையா? ஒரு 2 லைன். இல்ல, வரல. சரி, இந்த அவார்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? இல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் அவார்டு. எனக்கு இந்த அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னோட ஃப்ரெண்டு தான். நம்ம எல்லாரும் எழுதிட்டு இருப்போம். நான் இது மாதிரி ஒரு பேப்பர் பென்னில் அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தது. அவனோட ஐடியாவில் தான் சரி இது ஒரு மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு பண்ணு, அது அப்படி சொன்னனால தான் நான் இந்த பேஜை ஆரம்பித்தேன். இல்லை, 1 இயர் ஆகுது. 1 இயரில் எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க அடுத்தடுத்து பண்ணிட்டே இருப்பீங்க உங்க ஃப்ரெண்டோட தூண்டுதலோட, அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா. Thank you so much. Congratulations on getting கற்பனை கவிகள் பென் மாஸ்டர் அவார்ட் அஜித். Thank you. ஒரு மூவில கண்டென்ட் ரொம்பவே முக்கியம். அந்த கண்டென்ட்ல எழுத்துக்கள் தான் கதை மாந்தர்களோட குரலுக்கு உயிர் கொடுத்து ஒரு கலங்கரை விளக்காய் மிளிர வைக்குது. அப்படி கதைக்கு வலு சேர்த்து எழுத்தின் அச்சாரமானவர் வாங்கக்கூடிய அவார்ட் தான் இது. Keep Cormoran Awards 2024. The nominees of Impactful Content Writer are Shajan JD, Magesh, and the winner is சமூக பிரதிபலிப்பும் மனதின் தேடலும் நடப்பில் கலந்த நிகழ்ச்சியோடு இவரால் எழுத்துருவம் பெற்றது. காலத்தின் விரைந்தோட்டம் இவரை எழுத்துலகில் பிரகாசிக்க வைத்தது என்பதில் ஐயமில்லை. வசனங்கள் உணர்வுகளோடு கலந்து பலரின் உள்ளத்தில் விதையாகி யோசனையை தீட்ட வைக்கிறது. எழுத்துக்கள் கதை மாந்தர்களின் குரலிற்கு உயிர் கொடுத்து கலங்கரை விளக்காய் மிளிர வைக்கிறது. சுடரொளியாய் வெளிச்சமளிக்கும் இவரது எழுத்துக்கள் தன்னைத்தானே மெருகேற்றி திரைக்கதைக்கு உயிரோட்டம் அளிக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக கதைக்கு வலு சேர்க்கும் எழுத்தின் அச்சாரமான ஷாஜன் அவர்களுக்கு 2024ற்கான இம்பாக்ட்ஃபுல் கண்டென்ட் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கீப் கார்மரன் மீடியா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கேப் கார்மரன் மீடியா அவார்டு, இம்பாக்ட்ஃபுல் கண்டென்ட் அவார்டு கிடைச்சதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணத்தில், இந்த மேடையில்?
கன்னியாகுமரி செலிப்ரேஷனில் இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சென்னையில் நிறைய கண்டென்ட் எழுதி நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெலாம் அனுப்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு வாட்டி இந்த கேப் கோமர் எனக்கு அவார்டுக்கு அனுப்பி வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். இல்லை, ஒரு கொஸ்டின் இருக்கு, ஓடுறாதீங்க. இப்போ ஒரு மூவிக்கான இப்போ நமக்கு எல்லாரும் விண்ணை தாண்டி வருவாங்க மூவி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதோட கிளைமேக்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுவீங்க? ஒரு கண்டென்ட் சும்மா கிளைமேக்ஸ் எந்த மாதிரி கொண்டு போவீங்க? இப்போ டக்குன்னு வராது, அது ஆர்ட் பேஸ் பண்ண ஒரு விஷயம்னால அது ஆமாம், ரொம்ப யோசிச்சு தான். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஹியர் டுடே. நெக்ஸ்ட் அவார்ட்கான கேட்டகரி பார்க்க போகிறோம். என்னதான் தனித்து செயல்படுறது அழகா இருந்தாலும் ஒரு குழுவா ஒரு டீமா செயல்படுறது இன்னுமே அழகா இருக்கும். அப்படி சிறந்த ஒரு குழுவை கட்டமைச்சு நேர்த்தியான படைப்புகளை கொடுத்து மக்களை ரசிக்க வைக்கும் குழுவிற்கான அவார்ட் தான் இது. அண்ட் யார் அந்த நாமினிஸ் அண்ட் அவார்ட் வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Keep Comrade Awards 2024. The nominees of Team Spirit in Film Making Award are Endran and Team, Mushroom Magic Entertainments. And the winner is தனித்து செயல்படும் நிலை என்பது தன்னை முழுவதும் அர்ப்பணித்து போன்றதாகும். ஆனால் அதை கடந்து ஒரு குழுவாக பயணித்து ஒரு செயலை செய்யும் தருணத்தில் அது இன்னும் சிறப்பாக அமைகிறது. இவருடைய பார்வையும் குழுவின் பார்வையும் ஒரே இலக்கை நோக்கியே பிரயாணப்படுகிறது. ஒரு கதை தளம், இசையின் துடிப்பு, நடிப்பின் நவரசம், நிழற்பட கருவியை கையாளும் கலை என அனைத்திற்கும் தன் குழுவை உற்சாகப்படுத்தி சிறந்த படைப்புகளை படைப்பவர். அன்பால் இதயத்தை இழகச் செய்து தோழமையுடன் பழகி ஒரு சிறந்த குழுவை கட்டமைத்து நேர்த்தியான படைப்புகளை கொடுத்து மக்களை ரசிக்க வைக்கும் இந்திரன் குழுவிற்கு 2024ற்கான டீம் ஸ்பிரிட் இன் ஃபிலிம் மேக்கிங் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கீப் காமரன் மீடியா. நமக்கு தெரியும் லைக் டீமா ஒர்க் பண்றது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ஃபிலிமா இருக்கட்டும், இல்லை ஒரு சீன் கிரியேட் பண்றதா கூட இருக்கட்டும், தனியா ஒர்க் பண்றதை விடைக்கும் டீமா ஒர்க் பண்றது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டான கண்டென்ட் கொடுக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும், இந்த சீன் கிரியேட் பண்ணும்போது நாங்கள் டீமாக இருந்தனால தான் எங்களால் இது பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சேலஞ்சிங்கான ஏதாச்சும்? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு காம்ரேட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சுதன் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டீம் ஒர்க்கு கண்டிப்பாக வேணும். டீம் ஒர்க் இருந்தனால தான் கண்டிப்பாக எங்களால் இவ்வளோ பெரிய பண்ண முடிஞ்சுது. இது எங்களுக்கு செகண்ட் அவார்ட் மட்டும். ஃபஸ்ட் அவார்ட் சென்னையில் ஒரு பெரிய இதில் வாங்கியிருந்தோம். இது செகண்ட் அவார்ட். தேங்க்ஸ் டு, அதுவும் எங்கள் ஊர், நம்ம ஊர் கன்னியாகுமரியில் வாங்குறது வந்து ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. தேங்க்ஸ். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா? நான் நிறைய இடத்துல சென்னையிலலாம் போய் அவார்டு வாங்கியிருக்கேன். நம்ம ஊர் நம்ம கன்னியாகுமரியில் அவார்டு வாங்குறதுக்கு இன்னும் பெருமையாக இருக்குன்னு. ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்த கேப் காமரன் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கேப் காமரன் மீடியாவுக்கு அவார்ட் வின்னருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இந்த அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை உருவாகி படமாக மாறுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ மக்கள் ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டு அதை வரவேற்கிறாங்க இல்லையா அப்படியெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அது எதுவுமே மைண்ட் பண்ணாம நான் என்னோட கோல்ல ஃபோக்கஸ்டா இருந்து ஓடிட்டே இருப்பேன். என்னைக்கே ஒரு நாள் சக்சஸ் என்ன நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான அவார்டு தான் இது. இதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். Keep Comrade Awards 2024. The nominees of Best Filmmaker are Adarsh Jose, Raj, Ardan Ram, Dinesh Kumar. And the winner is கதையின் கருவை முன்னிலைப்படுத்தி மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து சுவாரஸ்யம் நிறைந்ததாக மாற்றுபவர். ஒரு கதை எங்கெல்லாம் பயணிக்கிறதோ அங்கெல்லாம் நம்மை பயணிக்க வைப்பவர். ரசிகர்களின் பார்வையில் ஒரு கதையை எவ்வாறு நகர்த்துவது என்பதை யூகித்து அதற்கேற்ப யாவரும் ரசிக்கும்படியாக சுவாரஸ்யம் நிறைந்ததாக கொடுப்பது
எளிதான காரியமல்ல. கதையின் ஊடாக உணர்ச்சியின் வெளிப்பாடுகளை திரையிடும் வித்தையில் கைதேர்ந்தவர். தன்னுடைய திறமையால் சிறந்த படைப்புகளை உருவாக்கி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஆதர்ஷ் ஜோஸ் அவர்களுக்கு 2024 சினிமாட்டிக் எக்ஸலன்ஸ் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கீப் காமரன் மீடியா. இப்போ ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்குள்ள தான் போக போறோம். நம்ம அர்தின் ராம் அவர்கள் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்விஸ்டுக்குள்ள ட்விஸ்ட் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு ஏவி ஃபார்மேட்ல பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஒரு தேடலின் இறுதி அத்தியாயத்தை எட்ட முற்படும் முன் அது பயணிக்கும் பாதையில் நம்மையும் பயணிக்க வைக்கும் கதைக்களக்காரர். கதை நகரும் பயணத்தில் உட்கார்ந்து ரசிக்கும் யாவரையும் அழைத்து செல்பவர். ஒற்றை எழுத்தில் தொடங்கிய இவரது பயணம் இன்று ஆகச்சிறந்த கதை சொல்லியாக நிற்கிறார். தான் சந்தித்த தனித்துவமான மனிதர்கள், சமுதாய கோட்பாடுகளின் சுவாரஸ்யமானவற்றை மறுவடிவமாக்கி திரைக்கதையின் உள்ளாக நம்மோடு பேச வைப்பவர். ஒரு நிகழ்வை மீளுருவாக்கம் செய்து சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்து ஒரு சிறந்த கதை சொல்லியாக ரசிகர்களை பெற்ற அர்தின் ராம் அவர்களுக்கு 2024 கிரியேட்டிவ் ஸ்டோரி டெல்லர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கீப் காமரன் மீடியா. சர்ப்ரைஸ் பெஸ்ட் ஃபிலிம் மேக்கர் அவார்ட் கேட்டகரி கீழ 2 பேருக்கு நம்ம அவார்ட் கொடுக்குறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சுதன் சார் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக அவர் தான் நாமினி, அதுக்கப்புறம் அவர் தான் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணார். ரொம்ப தேங்க்யூ சார். கேப் காமரன் மீடியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ட்விஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக புதுசாக இருக்கு. ஓகே, இப்போ ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ கொஞ்சம் பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ், அவங்க இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. செகண்ட் என்னோட பிரதர், அவரால் தான் நான் சென்னை போனேன். சென்னை போனதுனால தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க காரணமாக இருந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அருணகிரி குமரவேல். அவனுமே டேரக்டர் தான். அதுக்கப்புறம் இதை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர், அவருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பால்ராஜ் அப்படின்னு ஒரு அண்ணா இருக்கார், அவரும் டேரக்டர் தான். அப்புறம் பிரசாந்த் அண்ணா, பிருத்திவி அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சஞ்சய் அண்ணா, விஜயக்கா, அவ்வளோதான். அப்புறம் இதை சினிமோட்டோகிராஃபி பண்ண ஈஸ்வர கார்த்திகேயன், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. ஆதர்ஷ் ஜோஸ் அவர்கள், எப்படி ஃபீல் ஆகுது ஹோல்டிங் அன் அவார்டு இன் உங்கள் கைகளில்? எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் வந்து எல்லாமே வீணாகலை, அது ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பி. எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் ஒன்லைன்லேயே ஆன்சர் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணமான என் பேரண்ட்ஸ் தான். அவங்கள கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம். கண்டிப்பா. பேரண்ட்ஸ் ஆஃப் ஆதர்ஷ் ஜோஸ் அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் us on the stage. எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க பையன் இந்த ஒரு மேடையில வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி அவங்களால பேச முடியாது. தே ஆர் டெஃப் அண்ட் மியூட். நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இவங்க வந்து இவங்களால தான் நான் இங்கே நிற்கிறேன். தே கிராஃப்டட் திஸ் கிரியேட்டர். கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். நாங்கள் ஃபேஸ் பண்ண ஜேர்னி தான் இந்த ஆர்ட்டுக்கான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. ஸோ அவங்க சப்போர்ட் இல்லாமல்னா நான் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். கண்டிப்பாக எங்களுக்குமே ரொம்பவே பெருமையாக இருக்குது. இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸோட. அதுக்கு எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேப் காமரன் மீடியா டீம் சார்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார். டேய் மக்கா, இது நம்ம காலம், நம்ம மீடியா.